போடுறவங்க போடுறாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷார்ட்ஸில் வந்து வெறும்னா சப்ஸ்கிரைபர் தான் ஆட் ஆகும், அந்த ஹவர்ஸ் ஆட் ஆகாது. ஆனால் நீங்கள் லைக் போட போட கொஞ்சம் வந்து அந்த ஷார்ட்ஸ் மூலமாக உள்ள வீடியோஸ் லிங்க்கும் நான் கொடுப்பேன். கீழே அந்த ரீசன்ட் வீடியோஸோ ரிலேட்டட் வீடியோஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உனக்கு ஷார்ட்ஸ் பிடிக்குதுன்னா வீடியோஸும் பிடிக்கும். அதான் உங்கள் ஸ்ரீதேவி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிக் பாஸ்க்கு. இது வந்து பிக் பாஸ் டீம் பார்ப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நான் எல்லாத்தையும் 3 மினிட்ஸில் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ நான் பெரிய வீடியோவாக பேசிட்டு அதுலேருந்து எடிட் பண்ணி தான் நான் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன். சம்டைம் ஷார்ட்ஸ் மட்டுமும் தனியாக பேசுவேன். ஸோ என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக ரீச் ஆகாது. பட் ஆனால் பாரு ஹேட்டர்ஸ் இப்போ என்னோட வீடியோஸ் 1-2 பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நான் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் ரிமூவும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல பாரு ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, பாரு ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய சேனலும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா என்னோட சேனலில் வர இந்த மாதிரி விஷயங்களை யாராச்சும் ஷேர் பண்ணால், இல்லைனா வந்து எனக்கான விஷயங்களில் ஹைப் பட்டன், முக்கியமாக ஹைப் பட்டன் என்னோடது வந்து இப்போ இந்த வாரம் மட்டும் 16 ஹைப் கொடுத்துருக்காங்க. ஹைப் கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி லைக் போட்டு ஹைப் கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட சேனல்ஸும் கொஞ்சம் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ரீச் ஆகுமான்லாம் எனக்கு தெரியாது. பிக் பாஸ் டீம் வரைக்கும் ரீச் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் பாரு ஃபேன்ஸ்க்கு இன்னொரு 10 ஃபேன்ஸ் என்னோட சேனல் பார்த்தாங்கன்னா, ஏன்னா நான் நிறைய மற்ற வீடியோஸ் போய் பார்க்குற பாரு திட்டுற சேனல் எல்லாம் அங்கே வந்து பாரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பாரு ஏன் தப்பாக பேசுறீங்க, பாரு ஃபேன்ஸ், பாரு தான் ரியல் கேமர், வி ஓட் பாரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோட வீடியோஸ் போய் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு வந்து சோர்ஸ் வந்து வீடியோஸ் மூலமாக தான் போக முடியும். ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போனாலும் அது பெருசாக ரீச் ஆகாது. ஏன்னா பிக் பாஸ் வீடியோஸ் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்லை. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னொரு 4 பாரு ஃபேன்ஸ்க்கு என்னோட வீடியோஸ் ரீச் ஆனால் கூட அதுவுமே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதனால் முடிஞ்சால் அது ஒரு ஹைப் பட்டனோ லைக் பட்டனோ, முடிஞ்சால் ஷேர் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறதோ வந்துட்டு, ஏன்னா யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டோட்டலாக மாறி இருக்கு. ஸோ நிறைய லைக் பட்டன் போடுறதும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறதையும் மீறி ஹைப் கொடுத்தாதான் ரீச் ஆகுது வீடியோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க. நான் மற்ற சேனல்ஸ் மாதிரி பார்த்தோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் வந்து போட்டுட்டு வீடியோஸ் பாருங்க அப்படின்னு நான் சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அது சொல்றது இல்லை. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் மற்ற வீடியோஸில் எல்லா இடத்துலையுமே எல்லாரும் சொல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்றது இல்லை. ஏன்னா அது மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃபுல்லாக பார்த்த அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கா, கனெக்ட் ஆயிருக்கான்றது தெரியும் போது அதை முன்னாடியே பண்ணிட்டு பாருங்கன்றது எனக்கு சொல்லணும்னு தோணலை. அதனால நான் சொல்லலை. ஸோ நான் வந்து அங்கங்கே வந்து இதில் போட்டுருவேன் அந்த டெக்ஸ்ட்டில், ப்ளீஸ் சப் அண்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பேரும் சொல்கிறேன். இதில்